ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு 3 பேக்கிங் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபிஸ் எல்லாமே கொஞ்சம் ஹெல்தியா மில்லட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்கேன். இந்த ரெசிபிஸ் ஈத் அன்னைக்கு கிட்ஸோட குடி பேக்ஸ்ல கூட போட்டு கொடுக்கலாம். நீங்களும் இந்த சிம்பிள் அண்ட் ஹெல்தி பேக்கிங் ரெசிபிஸை ஈத் அன்னைக்கு ட்ரை பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ராகி யூஸ் பண்ணி ப்ரௌனி கப்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் சாக்லேட் சிப்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க சாக்லேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் பட்டர், ரெண்டையும் 30 செகண்ட்ஸ்க்கு மைக்ரோவேவ் இல்லைன்னா டபுள் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்க 3 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு முட்டையா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு முட்டையை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நான் இங்க 3/4 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க வேணும்னா ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். இதை ஆட் பண்ணா நம்மளுடைய சாக்லேட் ஃபிளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். 2 டேபிள் ஸ்பூன் வார்ம் வாட்டர்ல 1/2 டீஸ்பூன் காஃபி பவுடரை மிக்ஸ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் ராகி மாவை இந்த மாதிரி சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சலிச்சு எடுத்து வச்சிருந்த ராகி மாவுல பாதி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மிச்ச பாதியும் ஆட் பண்ணி எல்லாம் ஒன்னா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். அவ்வளவுதான். நீங்க இதை ஒரு பேக்கிங் ட்ரேல ஊத்தி கூட பேக் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கிட்ஸுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மஃபின் கப்ஸ்ல ஊத்தி வச்சிருக்கேன். கொஞ்சம் திக்கா தான் இருக்கும். ஐஸ்கிரீம் ஸ்கூப் இல்லனா ஒரு ஸ்பாச்சுலா வச்சு இந்த மாதிரி ஈக்குவல் லெவலா எல்லாத்துலயும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மேல நம்மளுக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்க ப்ரௌனியை டெக்கரேட் பண்ணிக்கலாம். சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க சாக்லேட் சிரப் வச்சு ஏதோ டிசைன் ட்ரை பண்ணியிருக்கேன். வராதுன்னு சொன்னாலும் என் பொண்ணு கேட்காம ஈதுக்கு பண்றோம், ஸ்டார் போடுங்க, மூன் போடுங்க, எம் ஆர்லாம் எழுதுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா ஏதோ ஒரு டிசைன் வந்து 75 டிகிரி ஃபாரன்ஹைட்ல 20 ல 25 மினிட்ஸ் வரைக்கும் இதை பேக் பண்ணி நம்மளோட எம்மி அண்ட் ஹெல்தியான ராகி கப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு. நம்ம அடுத்து பார்க்க போற ரெசிபி குக்கி கேக். நான் இன்னைக்கு இதுல கம்பு மாவு ஆட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு மிக்சிங் பவுல்ல 1.5 கப் கம்பு மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வேணா, பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா சலிச்சிட்டு எடுத்து வச்சு ஃபுல் டின் கண்டென்ஸ் மில்க். இது 397 கிராம்ஸ் இருந்துச்சு. மாவுக்கு நடுவுல இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்தவித பாலும் ஆட் பண்ண தேவையில்லை. இதுவே கரெக்டா வந்து 1/2 கப் டூட்டி ஃப்ரூட்டி ஸ்பிரிங்கிள்ஸ் ரெயின்போ கலர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு தேவையான நட்ஸ் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் ஸ்கூப் இன்னொரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம மாவை ஒரு பால் ஷேப்ல ரெடி பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கிறதுனால ஐஸ்கிரீம் ஸ்கூப் ஸ்பூன் ரெண்டையுமே தண்ணியில நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் ஒட்டாம ஷேப் நல்லா கொஞ்சம் கரெக்டா வரும். 350 டிகிரி ஃபாரன்ஹைட்ல 20 to 22 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. ஒரு அவனுக்கு டிஃபர் ஆகும். மேல லைட்டா ப்ரௌன் ஆனோடனே அவன்ல இருந்து எடுத்துடலாம். நம்மளோட குக்கிலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க இதை மைதா மாவுல ரெடி பண்ணீங்கன்னா நல்லா பஃப் ஆகி வரும். இதை இப்ப நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்கு. மில்லட் மாவு யூஸ் பண்ணி பண்ண மாதிரியே இல்ல. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈத் அன்னைக்கு கேக் இல்லைனா எப்படி? அதுவும் இப்போ ஸ்ட்ராபெரி வேற சீசன்ல இருக்கிறதுனால நம்ம அடுத்து பார்க்க போற ரெசிபி ஸ்ட்ராபெரி கேக் தான். ஒரு மிக்சிங் பவுல்ல 3 எக், 3/4 கப் சுகர் ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இது கூட ஒரு 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த ஆயில் வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் தான் ஆட் பண்ணிக்கேன். மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு ஃபிளேவருக்காக 1 டீஸ்பூன் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் ஸ்ட்ராபெரியை மிக்சில பியூரி மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை இன்கிரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 கப் மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து வர மாதிரி ஒரு ஸ்பாச்சுலா இல்லைன்னா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மிக்சில பியூரி பண்ணி வச்சிருக்க ஸ்ட்ராபெரில இருந்து கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலா 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பட்டர் அண்ட் ஃப்ளோர் டஸ்ட் பண்ணி வச்சிருக்க பேக்கிங் ட்ரேல இந்த மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 350 டிகிரி ஃபாரன்ஹைட்ல 22 ல இருந்து 24 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணிக்கலாம். இல்லனா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் நல்லா ட்ரையா வெளியில வர வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. கேக் நல்லா சாஃப்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி அன்மோல்ட் பண்ணிக்கலாம். கேக் மேல வைக்கிற க்ரீம் ரெடி பண்றதுக்கு 1 கப் ஹெவி விப்பிங், 4 டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ண சுகர், 1 டிராப் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணுங்க. அப்பதான் சக்கரை நல்லா கரையும். பண்ணி விட்டுட்டு அப்புறமா ஹை ஸ்பீட்ல வச்சு இந்த மாதிரி திக் பீக் வர வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ண கேக்கை இந்த மாதிரி ஃபாயில் கவர்ல வச்சிருக்கேன். எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு ஸ்கியூவர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுட்டு
கப் வாட்டரில் 2 டேபிள் ஸ்பூன் ஸ்ட்ராபெரி பியூரி 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதை கேக் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இது கேக் நல்லா சாஃப்டாக. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கிரீமை கேக் மேலே நல்லா அப்ளை பண்ணிட்டு எல்லா பக்கமும் நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1 ஹவருக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்ட்ராபெரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதை மறுபடியும் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அகர் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 கப் சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக 2 டீஸ்பூன் நம்ம பியூரி பண்ணி வச்சிருக்க ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா கூல் டவுன் ஆகட்டும். அது வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சிருந்த கேக்ல க்ரீம் நல்லா செட் ஆயிருக்கு. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க அகர் ஜெல்லியை இந்த கேக் மேல ஊத்திக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது மறுபடியும் ஒரு 3 to 6 ஹவர்ஸ்க்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். 3 ஹவர்ஸ் கழிச்சு நம்மளோட கேக் நல்லா சூப்பரா ரெடியா இருக்கு. இப்போ நான் இதை கட் பண்ணி கட்டுறேன். எவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. நம்மளோட ஜெல்லி க்ரீம் எல்லாம் நல்லா செட் ஆயிருக்கு. கேக்குமே ரொம்ப சாஃப்டா வந்திருக்கு. கேக்கை நம்மளுக்கு தேவையான சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க இந்த கேக்கை ஸ்ட்ராபெரி வச்சுதான் பண்ணணும்னு இல்லை, எந்த சீசனல் ஃப்ரூட் வேணா வச்சு பண்ணிக்கலாம். கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இந்த 3 ரெசிபியுமே ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹெல்தியும் கூட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஈத் அன்னைக்கு பண்ணக்கூடிய ட்ரெடிஷ்னல் ரெசிபியோட வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். டைம் இருக்கும் போது செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார்